இந்த கேமராவை எனக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ குட்டின்னு தெரியும். பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கட்டையாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானவன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேமராவோட அன்பாக்சிங் தான். என்னடா டெய்லி கேமராவை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்லை, ஆல்ரெடி Insta360X21 கேமரா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பார்த்துங்க. ஸோ அதோட இன்னொரு கேமராவை நான் வேண்டியிருக்கேன் நம்ம சேனலுக்காக. ஸோ அந்த கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா GoPro 9 Black, Hero 9 Black. இந்த கேமரா தான் வேண்டியிருக்கோம். இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் அண்ட் இந்த கேமராவுடைய பேசிக் ரிவ்யூஸை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பார்த்துருவோமா? ஸோ ஆல்ரெடி சீல் பேக் உடைச்சிட்டேன். அது ஏற்கனவே கடையில் செக் பண்ணுறதுக்காக சீல் பேக் உடைச்சது. ஏன்னா ஒரிஜினல் பார்க்குறதுக்கு இந்த சீல் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல், இந்த சீல் பேக் உடைஞ்சிருந்துச்சுன்னா இது செகண்ட் 9 தான். ஸோ அதால் அந்த சீல் பேக் உடையாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து சீல் பேக் உடைக்கணும், அது ரொம்ப முக்கிய விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சீல் பேக் கடையில் வச்சு உடைச்சிட்டேன். ரைட், சொல்லுக்கு எடுத்தோம்னா GoPro 9 நமக்கு வருது, ஹீரோ பிளாக். ரைட், ஸோ செம பேக் கொண்டு ஒரு நமக்கு சேஃப்டி ரொம்ப முதலாக இருக்குது கேமராவில் பேக்கிங்லேயே. ஸோ இந்த பேக்கிங்லேயே ஸோ இதுக்கு முதல் வந்து கேமரா அதாவது 7, 8 நம்ம இது வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன் டைம் யூஸ் தான். பட் இதில் வந்து இந்த ஒரு சேஃப்டி பேக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் பண்ண வரைக்குமே இந்த சேஃப்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். டன் 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 டன். GoPro 9 நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு குட்டி கேமரா ஒன்று இருக்குது. இதில் குட்டி கேமரா ஒன்று GoPro ஒன்று படித்து வச்சுருக்குது. அதோட C டைப் கேபிள் ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கு, பேட்ரி குட்டி கேமரா குட்டி பேட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3M ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஹெல்மெட்டில் இது பார்த்தீங்கன்னா GoPro வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ அதுக்கு ஹெல்மெட்டில் ட்ராவலிங் ப்ளாக்கர்ஸ் தான் நிறைய போகிறாங்க. ஸோ இந்த கேமரா எடுத்துன்னு தெரிஞ்சுக்கு நான் ட்ராவலிங் ப்ளாக்லாம் போட போகிறேன். மேபி ட்ரை பண்ணுறேன் ட்ராவலிங் ப்ளாக் போடல மாட்டேன் ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி. ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ், அதுக்குரிய கேஜெட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. கேமராவில் ஹெல்மெட்டில் செட் பண்ணுற மாதிரி கேஜெட்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ இப்போதே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஃபியூச்சரில் மேபி ட்ராவலிங் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கேட்டலாக் வந்துருக்குது. சத்தியமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வாசிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் கேமராவை யூஸ் பண்ணுறதுக்கான இதுகள் வந்துருக்குது. ஸோ கேமரா மேனுவல் யூஸ் பண்ண மேனுவல் இருக்குது. இது வந்து ஸ்டிக்கர் நினைக்கிறேன் போட்டுறதுக்கு. ஸ்டிக்கராக தான் நினைக்கிறேன், நான் கலட்டப்படுவதில்லை. தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டிக்கராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ண சொல்ல இந்த ஐட்டம்ஸு, இந்த ஐட்டங்கள்லாம் யூஸ் பண்ணுற விதங்கள், கேமரா கீழே ஒரு லாக் ஒன்று இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணுற விதங்கள். ஸோ அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஃபோன் ஆப் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். GoPro ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் இருக்குது, கூகுள் ப்ளேயில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேமரா பேட்டரி கேப்பை கலட்டலாம், பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறது. அப்புறம் மேலே இருக்க பட்டன் தான் கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதில் சைட்டில் இருக்கிறது ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ சார்ஜிங் பண்ணுற பாயிண்ட். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே மேனுவலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் இப்போ கேமராவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, இப்போ கேமரா கொஞ்சம் வெளியே எடுத்து பாருமா. ஓகே, நம்ம குட்டி கேமரா வெளியில் வந்துட்டார். ஸோ எவ்வளோது குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வெளியில் எடுத்துருவோம். இந்த கேமராவை எனக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ குட்டின்னு தெரியும். பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கட்டையாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானவன். ஃபஸ்ட்டு நான் கேமராவோட பேட்டரியை போடுறேன் அப்படி பார்ப்போம். இந்த கேமரா பேட்டரி வந்து இதை கீழே தள்ளிக்கிட்டு தான் கீழே அமர்த்திக்கு தான் திறக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பேட்ரி போடுறது, இதில் SD கார்டு போடுறது. ஸோ இருக்குது, பேட்டரியை நாங்கள் போட்டலாம் இப்போ. ஸோ இந்த பேட்டரி போட்டுக்கல இந்த GoPro இந்த பக்கம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோக்கே இந்த பக்கம் தான் போடணும் பேட்டரி. ஸோ அதை போட்டுட்டு ரைட், ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. இதில் SD கார்டு போடலாம். இது சார்ஜிங் பாயிண்ட். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா. ஸோ அப் டு 10 மீட்டர்ஸ் வரையும் வாட்டர் ப்ரூஃப். பட் செக் பண்ணிக்கொள்ளுங்க கேமரா இந்த சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள்
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பாண்டு செக் பண்ணுறது, வாட்டர் தண்ணியில் போடுறது முதல் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன், கேமரா கேப்சர் பண்ணுற பட்டன்ஸ். ஸோ இது வந்து சவுண்ட் அவுட்புட் நினைக்கிறேன். ஸோ இது கேமரா. அதேமாதிரி இதில் குட்டே ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேமரா முக்கியமான விஷயம் வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. நாங்கள் கேமராவை இப்படி வச்சு எடுத்தோம்னா நம்ம இந்த பக்கம் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நாங்கள் இதிலேயே இந்த ஸ்க்ரீனில் நம்ம கேமரா அவுட்புட் தெரியும். அதே மாதிரி செல்ஃபி எடுக்கும்போது நமக்கு இந்த பக்கத்தில் அவுட்புட் தெரியும். ஸோ அந்த ஒரு 2 விஷயத்தையும் இவங்க ரொம்ப முக்கியமாக இந்த GoPro 9ல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஜெட்ஸ் வந்துருக்கல. அதே பார்த்தோம்னா இந்த GoPro வந்து ஆக்ஷன் கேமரா சொன்ன மாதிரியே. பட் இந்த ஆப்ஷன் வந்து அதாவது 8லேயோ 7லேயோ இவங்க இந்த ஆப்ஷன் நான் கொடுக்கல. நீ கேசிங்கில் தான் ஃபிட் பண்ணணும். பட் 9ல் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஹெல்மெட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணுறேன்டா இதை இதுக்குள்ளே வச்சு இதை எப்படி ஃபிட் பண்ணி போட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட், ஃபிட் பண்ணி போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. கேமரா போகிறதுக்கு போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டோம்னா ரைட் போட்டுட்டு இதை ஃபிட் பண்ணோம்னா ஸோ கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டோட இப்படி வச்சுட்டு போனோம்னா நமக்கு இது ட்ராவலிங் பிளாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இது. ஸோ கேமராவை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை மேஸில் வச்சுக்கலாம், இல்லை இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம காரில் ஒட்டிக்கொள்ளலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் இப்படி ஒட்டிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர்ஸுக்காகவே இந்த கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு தான் இந்த கேமரா நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ஸோ இந்த கேமரா பற்றிய விஷயங்கள் இந்த கேமரா பற்றிய பேசிக் திங்ஸை நாங்கள் இந்த ரிவ்யூவில் அன்பாக்சிங்கில் பார்த்துட்டோம். பட் இந்த கேமரா பற்றிய விஷயங்களையும் இதில் எவ்வளோத்துக்கு உள்ள கேமராவில் ஃபீச்சர்ஸ் இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் இந்த கேமராவோட இந்த பார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பார்ட்ஸ் மட்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இப்போதைக்கு நான் ஹெல்மெட்டில் போட்டு ட்ராவலிங் ப்ளாக் பண்ண போகிறதில்ல. நாங்கள் எடுத்தது வேறு வீடியோஸ்க்காக தான். ஸோ இதுக்குரிய டூல் கிட்ஸ் வெகு சீக்கிரம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இன்னும் நம்ம கைக்கு வரையில் வந்ததுக்கப்புறம் இந்த டூல் கிட்ஸோட அன்பாக்சிங்கும் இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டா மறக்காம நல்லா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய பெல் பண்ணி காமிச்சிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ சந்திக்கலாம். See you friends. Bye bye.